தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லி போயிட்டு வந்தது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி உள்ளே நிறைய எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. விஜயும் அவர் பங்குக்கு ஒரு கடுமையான அறிக்கையை பேசியிருக்காரு. அதுல முக்கியமா பாஜக அல்லாத மாநில முதல்வர்கள்லாம் புறக்கணிச்சிருக்காங்க, நீங்க மட்டும் போயிருக்கீங்களேன்ற ஒரு அறிக்கை. ஆனா அங்க ரேவந்த் ரெட்டி, பகவந்த் மான், அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரன் மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் தமிழ்நாட்டை அடமான வைக்க போனீங்க, இந்த மாதிரி விமர்சனங்களும் ஓகே. ஆனா ஃபேக்சுவலா ஒரு தப்போட ஒரு அறிக்கை வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற கட்சியுடைய தலைவராக இருக்கவர் அதெல்லாம் கவனிச்சிருக்கணுன்ற ஒரு பார்வை இருக்கு. அந்த அறிக்கையை ஓவராலா எப்படி பாக்குறீங்க? இவர்கள் எப்போ அது கரெக்டான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வக்போர்டு மசோதால என்ன சொன்னாங்க, ஏதோ அது ஆக்சுவலாக ஒரு ஹியரிங் டு இன்னொரு ஹியரிங் இந்த இதில் விசாரிக்கிறாங்க, 5ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, தீர்ப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அவ்வளோதான் அவங்க லெவல். அதில் ஒன்று தான் இது அடிக்கிறதுலாம் ஓகே, நீங்கள் இதுக்காக தான் போனீங்க, இந்த மாதிரி விஷயம் அது அரசியல் விமர்சனம். ஆமாம், எதிர்கட்சியிலேருந்து யாருமே கலந்துக்கல, நீங்கள் தான் கலந்துக்கிட்டீங்கன்னா அப்போ ரேவந்த் ரெட்டிலாம் தெரியாமையா இருக்கும், பஞ்சாப் முதல்வரை தெரியாமல் இருக்கும், சோரனை தெரியாமல் இருக்கும். அது என்னன்னா இப்போ எடப்பாடி அறிக்கைலாம் பாருங்க, அது வேறு மாதிரி இருக்கும், இவங்க அறிக்கை ஒரு மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைனா இவரு போகவே கூடாதுன்ற மாதிரி அந்த அறிக்கை இருக்கு, தெரியுதா? இப்போ எடப்பாடியும் மற்றவங்களும் பார்த்தா இத்தனை வருஷம் போல, இப்போ மட்டும் போறீங்கல்ல, உங்க நோக்கம் எதுன்னு வருது. ஏன்னா இந்த அறிக்கை பார்த்தா நீ இதை இது பண்றீங்க, நீங்க ஏன் போனீங்கன்ற மாதிரி வருது. எதிர்கட்சியெல்லாம் கலந்துக்காதப்போ நீங்க ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படி இப்படி. என்ன விஷயம்னா இவரு தான் காரணம். இவரு ஒரு 30-40 வயசுல ஒரு 10-15 பேர் திராவிடம் தூக்கி சுத்திக்கிட்டு இவரை சுத்தி இருக்கிற ஆளுங்க சொல்றதெல்லாம், இவங்க ஜெயிலருக்கு நடிப்போம்னா ஜெயிலருக்கு நடி போடுறது, இது பண்றது, அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மத்திய அரசியல் வேற. பாசிச பாஜகன்னு யார முதல்வரை சொல்றேன், பாசிச பாஜகன்னு சொல்றீங்கன்னா அது அரசியல். கருப்பு கொடி காட்டுங்க, அப்புறமா வெள்ளை கொடை காட்டுனா வேற விஷயம். ஆனா அரசு ரீதியாக போகும் பொழுது நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்ல ஒரு முதல்வராக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதற்கு வேண்டிய அதிகாரிகளை போடணும். ஐஏஎஸ் அதிகாரிகள்ல லோக்கல்ல மட்டும் இருக்கிற அதிகாரிகள் இருப்பாங்க, மேல மத்திய அரசு அளவுல டாமினேட் பண்ண தெரியாத அதிகாரிகளா இருப்பாங்க. அவங்கள எங்க போடணுமோ அங்க போடணும். சில அதிகாரிகள் மத்திய அரசோட பெரிய லிங்க்ல இருப்பாங்க, அவர்களுக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும் தெரியும், நீண்ட அனுபவம் உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா அந்த இதுல போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள அனுப்புறது தான். தலைமை செயலர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மத்திய அரசோட பெருசா இணக்கம் உள்ள ஒரு ஆளத்துக்கு போடுவோம், நல்ல ஒரு சீனியரிட்டிக்கு போடுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்ல பார்த்தா ஒரு ஜூனியர் அதிகாரி திடீர்னு நெருக்கமா வருவார், PA 1 வருவார், இன்னொருத்தர் PA 2 வருவார். அவர் பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட்ல அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கும், அவரை கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க. இவங்களை சுத்தி தான் இவங்க சொல்றதுதான் உலகம் அப்படின்னு. அனுபவம் உள்ள யாரும் கிட்ட வராத அளவுக்கு காவல்துறையிலும் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். அனுபவம் உள்ள பல அதிகாரிகள், ஒரு குறிப்பிட்ட 4-5 அதிகாரிகள் மட்டுமே கீ போஸ்ட்லயே இருப்பாங்க. இவர் இங்க வந்தாருன்னா அவர் அங்க போயிடுவாரு, அவர் அங்க வந்தா இங்க போவார். ஆனா புதுசா யாராவது வந்தாங்க, இவர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காருன்னு எங்கேயுமே இருக்காரு. பார்த்தா அவர் அங்க மண்டல ஐயா போவாரு, இல்லாட்டி கமிஷனரா போவாரு, இல்லாட்டி இவரு லாண்ட் ஆர்டர் வருவாரு, இவரு இங்க இருந்து லாண்ட் ஆர்டருக்கு போவாரு, இவர் கமிஷனரா வருவாரு. இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ மற்றொரு கேள்வி, வேற அதிகாரிகளே இல்லையா அப்படின்ற கேள்வி. இதோடைய விளைவு என்னன்னா, அரசு ரீதியாக சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுல ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியரு? நிதி ஆயோக் கூட்டம்ன்றது இன்னைக்கு நேற்று முதல்வருடைய அறிக்கை படிச்சீங்கல்ல, மாநில உரிமைக்காக, நிதி சார்ந்த விஷயத்திற்காக, இதுக்காக எதுக்காக போனேன் வாங்கினேன், இதுக்காக தானே இருக்கு. அப்போ 3 நிதி ஆயோக் கூட்டத்தையும் அதே வேலையை தானே பண்ணணும். இன்னைக்கு உரிமை மற்ற விஷயங்கள் பேசுறது, போன வருஷமும் அதே உரிமை, அதே நிதி பிரச்சனை, அதே தான். அது முந்தின வருஷம் தான். இது முதல்வராக இவர் போய் அட்டன் பண்ண வேண்டிய கூட்டம். இதுக்கும் பாஜகவோட சண்டை போறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேற, இது வேற. இது மத்திய அரசு மாநில அரசு சம்பந்தப்பட்ட விவகாரம். நீங்க இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு பேசுறது, அங்க கோரிக்கை வைக்கிறது, மற்ற விஷயங்களை தான் நீங்க அதிகமான நிதியை, ஒரு மாநில முதல்வர் எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா செயல்படுறாரோ, அவர் இன்டெலெக்சுவலா டீம் வச்சு இயக்குறாரோ, அந்த அளவுக்கு மத்திய அரசு நீங்க ஏராளமான விஷயங்களை வாங்கலாம். அது ஒரு வகையான கலை. அது எம்ஜிஆர்ல பலரும் பண்ணியிருக்காங்க. இவர் நவீன் பட்நாயக்லாம் அதுல எக்ஸ்பர்ட். ஒரு பக்கம் அவங்க ஸ்டேட்டுக்குள்ள எதிர்ப்பு வச்சுக்கிட்டு சென்ட்ரல் பார்க்கும்போது கரெக்டா மூவ் பண்ணி தூக்குவாங்க.
அப்போ இவர் 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் போல. 3க்கும் சொன்ன காரணங்கள்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கும். முதல் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து எங்க அப்பா நினைவு நாள்ட்டு போலன்ட்டாரு. 2வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கரெக்டாக நிதி ஆயோக்னா தெரியும்ல, கவர்மெண்ட்ல இந்த மாதம் இந்த தேதியில் நடக்கும் போதுனா அதுக்குரிய எல்லா சர்க்குலர்லாம் வந்துடும், 2 மாதம் முன்னாடியே வந்துடும். அதுக்கு ஏற்றாற் போல அந்தந்த மாநில முதல்வர்கள் திட்டமிடும். ஏன்னா எல்லா மாநில முதல்வர் வரணும், பிஎம் உட்காரணும், அது 2 மாதம் முன்னாடி திட்டமிடுவாங்க. அது எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் தான் போய் நீங்கள் பல விஷயங்களை பேச முடியும், கேட்க முடியும், மாநிலத்துக்கான உரிமைகளை பேச முடியும். ஆனால் இவர் ஜப்பான் போகிறாரு. 3வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அதான் பாசிச பாஜக திராவிடன் உருட்டிக்கிட்டு 43,000 கோடி ரூபா மெட்ரோ ரயிலுக்கு பணம் வரல, அதனால நான் போகல அப்படின்ட்டாரு. வரலன்றதையும் அங்கே போய் தான் பதிவு பண்ணணும். டெல்லியில் நிதியாக கலந்துட்டு டெல்லியிலேயே ப்ளஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எங்கள் தலையில தூக்கி போடுறாங்க, தரமாட்டிக்கிறாங்கன்னா அங்கே தான் பதிவு பண்ணணும். இது போக மாட்டேன்னு ஒரு வீடியோ போட்டு அப்படின்ட்டாரு. சரி, இவர் போகலனாலும் நான் புறக்கணிக்கிறேன். ஒரு திமுக தலைவராக, ஒரு முதல்வராக எனக்கு இது கூட்டிட்டு என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டுட்டு நிதி அமைச்சரையோ யாரையாவது அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அனுப்பிச்சு வைக்கணும். ஒருத்தர் கலந்துக்கல. ஆனால் இந்த வருஷம் அதே பிரச்சனை அதோட ஜாஸ்தி இருக்குது. பாஜகவோட பெரும் மோதல் இருக்குது. ரெய்டு அஞ்ச மாட்டோம், இடிக்கும் அஞ்ச மாட்டோம், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் லெவல்லாம் இருக்குது. ஆனால் இவர் போகிறார். சொல்கிற காரணம் நிதி, தமிழக உரிமை, அது இதுன்னு. அப்போது நீங்கள் கூட கேட்பீங்க, நான் கூட கேட்காம இருக்கீங்க. என்ன சார், ஒரு முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகக்கூடாதா? இவ்வளோ காண்டாகிறீங்க. ஓப்பனிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கேள்வியை சம்ம பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம். பண்ணிட்டேன், சொல்லுங்க, கேளுங்க. இல்லை, இது என்னன்னா, இப்போ முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, நிதி அமைச்சர்கள் மூலமா பேசுறாங்க, கல்வி நிதி வரலாம் அதிகாரிகள் மூலமா மூவ் பண்றாங்க. சோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, தங்களுடைய எதிர்ப்பை செலுத்துறாங்க, வேலை நடக்கல. முதல்வர் சரி நானே போறேன், நானே போய் கேட்கிறேன் நிதியை வாங்குறேன் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. இது ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு இது தானே. ஒரு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக கூடாதா? இப்படிதானே அதோடைய சம பாயிண்ட். இல்ல, இது எல்லா முயற்சியும் நடந்தது, மத்திய அரசு நிதி கொடுக்கல. சரி நானே நேரடியா போய் அழுத்தம் கொடுத்து பாக்குறேன், நிதி ஆயோக்லயே பேசி பாக்குறேனே அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு பொத்தாம் பொதுவா இருக்குல்ல, அந்த வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துற பிரச்சாரத்துல ஒண்ணு. நானும் வெளியில பலர்கிட்ட பேசும்போது, என்னப்பா அவங்க நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிதி வந்துகிட்டு தான் இருக்குது, எல்லா இதுலயும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பிஎம்சியில கூட பிஎம்சியில வந்து சைன் பண்ணாதான் அதுக்குரிய நிதி வரும். 40% அவங்க தருவாங்க, 60% இங்க கொடுக்கணும். நான் சைன் பண்ண மாட்டேன், நிதி மட்டும் கொடுன்னா அவங்க எப்படி தருவாங்க? இல்ல, எஸ்எஸ்ஐ நிதி தானே சார் கேட்டாங்க. எஸ்எஸ்ஐ நிதி இருந்தாலும் இப்ப இருக்கிற விதியில பிஎம்சி மற்ற விஷயங்களோட நான் என்ன கேட்க, ரொம்ப சிம்பிள், என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்க. ஆனா பொத்தாம் பொதுவாக இவர்கள் வேலையை என்னன்னா, பொத்தாம் பொதுவா ஒரு அடி அடிக்கிறது, நிதி வரல, ஜிஎஸ்டியில் வஞ்சிக்கிறார்கள். உடனே அந்த அம்மா வந்து நிதியமைச்சர் வந்து ஜிஎஸ்டி நாங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறோம்னு ஒரு இது பண்ணோம்னா அதுல வாய முடிக்கிறது. பல நிதி விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. இவர்கள் 19 நிதி வரல, ரைட்டு, நீங்க இன்னொன்னு கேட்டீங்கல்ல, கேட்கிறார்கள், பேசுகிறார்கள், வேறு வழி இல்லாமல் போகிறார். அப்படி கிடையாதுன்ற நிதி ஆயோக் கூட்டம். நிதி ஆயோக் கூட்டம்ன்றது வருஷம் நடக்கிறது. கிராம சபை எப்படி, அந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டம் பிளானிங் கமிஷன் தான். அவ்வளவுதான். நீங்க வந்து உங்க கடமை அது, ஏன்னா நீங்க சிஎம், அதனால நீங்க இதுல அட்டன் பண்ணி ஆகணும். அது பண்ணல, அது ஒரு அரசியல், அதை போய் அரசியலாக்கணுங்கன்னு சொல்ல வரேன். 2வது, முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவதில் என்ன தப்பு, அதில் ஏன் தற்பிதம் காண்பிக்கிறீர்கள், கரெக்டான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு 3 இது போலன்னு சொல்லிட்டோம். 2வது, நீங்க முதலமைச்சரா போறீங்கன்னா பிரதமரை ஏன் சந்திக்கிறீங்க? அதுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்களா? கேட்கலையா? ஒரு முதல்வர் பிரதமரை சந்திக்க கூடாது? இல்ல, நான் கேட்க மாட்டேன். சரி, நானே கேள்வி கேட்டேன். ஒரு முதல்வர் பிரதமரை சந்திக்க கூடாதா, அது ஒரு இதுவா அப்படின்னு. அதே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது புரோட்டோகால் பிரகாரம் சிஎம் வந்து அவர் ரிசீவ் பண்ணணும், பேசணும். அது நான் சொன்னேன் முதல்ல, அரசியல் ரீதியாக வேற, அரசு ரீதியாக சில புரோட்டோகால். அரசு ரீதியா வரவேற்பு கொடுத்தா போதுமா, முதலமைச்சரே கலந்துக்கணுமா? முதலமைச்சர் கலந்துக்கிறது தான் கரெக்ட். முதலமைச்சர் மரபோ விதியாங்க. நீங்க நான் சொன்னேன்ல முதல்ல, ஒரு மாநிலம் மத்திய அரசோட அரசியல் ரீதியாக சண்டை போட்டாலும் அரசியல் ரீதியாக காரியம் சாதிக்கணும்னா இதெல்லாம் பிரிச்சுக்கணும். நாங்க அந்த மாதிரி ஏதாவது அரசு ரீதியாக நீங்க டிஎம்கே விட்டு இருங்க, நான் சொல்றேன், டிஎம்கே விட்டு கருப்பு பலூன் விட்டுக்கிட்டு நீங்க போய் வர வைக்கணும். ஏன்னா நான் முதல்வர், என் வேலை அது, என் கட்சிக்காரங்க அது பண்றாங்க. நீங்க அப்படி என்னன்னா, இப்படி விமர்சிக்கிறவங்க முதல்வர் ஏதாவது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது பாருங்க, பி டீம் இப்பதான் விஜய் அதுதான் சொல்றாரு, நாங்க தான் அப்பையில இருந்தே சொல்றேனே இது மறைமுக கூட்டணி சொல்றதெல்லாம் வச்சு அப்படின்னு விமர்சனம் வருது இல்ல சார்? இருங்க, அதுக்கு நான் அப்புறம் வர்றேங்க. அதெல்லாம் போய் நீங்க அறிக்கைன்னு பேசுறீங்க. இப்பதான் நீங்க கேட்டீங்க முதல்வர் அவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, எதிர்கட்சி யாருமே கலந்துக்கலன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. குறைந்தபட்சம்
அந்த இதுல பார்த்தால ரேவந்த் ரெட்டி தான் போய் நின்று கை கொடுத்து பேசிட்டு இருக்காரு. இவர் உட்காந்து தனியா சந்திச்ச மாதிரி ரேவந்த் ரெட்டி உட்காந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அவ்வளோ பார்த்துட்டும் அந்த அறிக்கை வருதுன்னா நீங்க அவங்கள போய் இந்த அறிக்கையில சம்மந்தப்படுத்துறீங்க. பிரச்சனை என்னன்னா, முதல்வர் அவரை புறக்கணிக்கணும்னா எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கணும். நீங்க நிதி ஆயோக் கூட்டம் போனீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் போயிட்டு வந்துடணும். இந்த டைம்ல போய் அவரை போய் பாக்குறீங்கன்னா ஈஸியா கணக்கு சொல்லுவாங்க. அதை தான் எதிர்கட்சிகள் விமர்சனமா வைக்கிறாங்க. நீங்க அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தப்போவே நான்லாம் கலந்துமா, நான் அமைச்சர் போய் பார்த்துக்குவாரு, நான் வேணும்னா ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கினா அங்கே போகிறது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஸ்டவுட்டாக இருக்கிறவரு இப்போ பார்த்தீங்களா நிதி ஆயோக் போயிட்டு முதல் பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை பார்க்குற நிலைமை ஆகுது அப்படின்றது. இதைத்தான் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த கடிதம் எழுதுறது சொன்னீங்கல்ல, கடிதம் எழுதுறது ஒரு நடைமுறை. இதெல்லாம் அது அரசு ரீதியான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அப்போ கடிதம் எழுதும் போதெல்லாம் இவங்க அடிமைத்தனம், கடிதம் எழுதிய காலம் கழிக்கிறார்கள், நாங்களா இருந்தா அப்படி இப்படின்னு. இவர் வந்தா பிறகு இவருக்கு அந்த தெரியுது, நடைமுறை தெரியுது. இப்போ கடிதம் எழுதுறதும் ஒரு நடைமுறையா, இது ஒரு வகையான வழியா அப்படின்னு. அதனால இவர்கள் வந்தா ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அது இப்போ வெளியில தெரிய ஆரம்பிச்சு பதில் சொல்ல முடியாம வார்த்தை போரில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல சைடு கேப்ல அண்ணா நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன்னு அப்படின்ட்டு தாவேகா உள்ள போட்டு தப்பா அடிக்கிறாங்க. அதான் விஷயம். எல்லாரும் அறிக்கை விட்டாங்களா, நம்ம அறிக்கை விடாம இருந்தா எப்படி கரெக்டா இருக்கும். அதனால அறிக்கை விட்டாப்ல. அரகோணமா அந்த மாணவி பாதிக்கப்பட்ட விஷயம், இன்னும் பல விஷயங்கள் இன்னும் அவங்க கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் அவர்களுக்கான அரசியலுக்கு சப்ஜெக்ட் இல்லை. அவர்கள் தொட்டால் முதல்வர் நிதி ஆயோக் இந்த மாதிரி தான் தொடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிக்கை. இப்போ திமுக தரப்புல இருந்து ஈவன் முதல்வரே அங்க டெல்லியிலேயே பேசும்போது நிதிக்கு நாங்க இடி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எதுவும் இல்லை, நாங்க நிதி கேட்டோம், பிரதமர் என்ன சொன்னாரு அப்படின்னு செய்தியில கேட்கும்போது என்ன சொல்லுவாரு, தரன்னு தான் சொல்றாங்க, ஆனா ஒன்னும் வரதான் மாட்டேங்குதுன்ற ஒரு விரக்தியை வெளிப்படுத்துறாங்க. சோ எந்த நிதியும் நமக்கு வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அதனால முதல்வர் போய் பாக்குறாரு. இதை இடியோட கனெக்ட் பண்ணி முடிச்சு போட்டு பேசுறது சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அதோட ஜாஸ்தி பண்ணுவீங்கல்ல. இங்க இருந்து போனா தவழ்ந்த பாடி, அடிமைப்பாடி, அடிமையாட்சி. நான் சொன்னேன்ல கடிதம் எழுதுறதுக்கு, கடிதம் எழுதுற அடிமையாட்சி, உனக்கு வேற என்ன தெரியும், இதான் தெரியும், இப்படிலாம். ஆனா இவங்க வரும்பொழுது ஐஏஎஸ் ஆஃபீஸர், சார் இந்த விஷயமா நீங்க ஒரு டிஓ லெட்டர் அனுப்பணும் சார். அப்படியா, அனுப்பணுமா, சரி ஆட்சி கொண்டு வாங்க. அதே நடைமுறை. அப்போ அதே இப்ப சொன்னீங்களா அடிமை ஆட்சி, அது இது, அது நீங்க பண்ணும்போது என்ன சொல்றது, நிதி ஆயோக 3 கலந்துகிட்டு இருந்தீங்கன்னா 4வது இது போகும்பொழுது யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு நீ வாட்டில வந்துகிட்டே இருந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் அழுத்தம் தானே சார் இது. இப்போ போன முறை கொடுக்கல, அப்படி போன முறை கலந்துக்காதப்போ நீங்க சொன்ன ஒரு வீடியோ போட்டாரு. சோ ஒரு பிரஷர் தானே அதுல. எதுக்குங்க நீங்க போகணும், நீங்க போகணும். சப்ப காரணத்தை வச்சுட்டு சிஎம்ங்க பிஎம் கூட்டுற கூட்டம் அது நிதி ஆயோக்குங்க. அது சும்மா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பிரதம மந்திரி கூட்டுறாரு அப்படின்னா நான் போலங்க அப்படின்ட்டு அதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் ரெப்ரசன்ட் அனுப்பிச்சு விடுவாங்க. நீங்க அது கூட நிதி ஆயோக யாராவது புறக்கணிப்பாங்களா? போன தடவை அது விவாதமா மாறிச்சு. அது மாறி மாறி பாருங்க இந்த அளவுக்கு. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு போகும்பொழுது ஈஸியா வருது இல்ல. இடி பிரச்சனைக்காகத்தான் போறீங்க. இப்ப எந்த பிரச்சனையில வச்சீங்க, இப்ப ஒரு தடவை காரணம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு உட்கார்ந்து இருப்பாரு. இது தவறானதுன்ற அரசு சொல்றேன்ல. அரசியல் ரீதியா நீங்க பாஜகவை எதிர்ப்பதை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அது உங்கள் அரசியல் நிலைப்பாடு. நீங்க பாஜக பாசிச பாஜகன்னு சொல்லலாம், என்ன வேணா விமர்சனம் வச்சுக்கலாம், அதுக்கு அவங்க பதில் சொல்லிக்க போறாங்க. ஆனால் நீங்க இப்போ விஜய் முதல்வரை அவருடைய நோக்கத்தை போறதை அறிக்கை போறோம். நம்ம எதை பேசுறோம்? எவ்வளவு முதல்வர் போயிருக்காங்க, அதை பேசாம அதை தப்பா தகவல் சொல்லி தானே பேசுறோம். விஜய் எப்படி முதல்வரை கேட்கலாம்னு நம்ம கேட்கலையே. ஏன்னா அரசியல் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது, அது சரியா செய்யுங்க தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீங்கள் பாஜகவை என்ன வேணா விமர்சிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அரசுன்னு வரும் பொழுது நீங்க கரெக்டா இருந்துக்கணும். அது தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமை. இன்னைக்கு பேசுறீங்கல்ல உரிமை கடமைன்னு, அது எல்லா காலத்திலுமே இருக்கும். அதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் முதல்வர் நாங்கள் தான்டா, அப்படிடா நெருப்புடா நெருங்குடான்னா முடிஞ்சது கதை. இன்னைக்கு நெருப்புடானா தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க, கறி கட்டி ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு பதில் சொல்ல முடியாம இல்ல. இப்ப என்னன்னா கோர்ட்ல தடை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நிதி ஆயோக் கூட்டம் முதல்வர் போறாரு, எல்லாம் நடக்குது. நான் முதல்ல சொன்னேன்ல, நிதி ஆயோக் கூட்டம்ன்றது ஏற்கனவே திட்டமிடுவாங்க. கோர்ட்ல இவரு வரதுக்கு முன்னாடியே திட்டமிடுவாங்க. சொல்றேன், இவரு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கோர்ட்ல தடை வரும். கோர்ட்டு தடைன்றது வெளியில வெற்றின்னு சொல்லிக்கலாம். எப்படி இந்த
ஆளுநருக்கு சொன்னாங்கல்ல, முதல் நாள் வேந்தர் இல்லைட்டாங்க. ஆளுநர் வேந்தர் இல்லை, முதல்வர் தான் வேந்தர்னு உருட்டுனாங்க. அப்புறக்கா பேட்டிலாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பெரிய ஜாம்பவான்கள் அறிவாளிகள் மாதிரி சுற்றி திரியவங்கலாம் அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க. அன்னைக்கு நம்ம போன்றவர்கள் சொன்னது, துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்கு. அப்படிதான் அந்த மசோதா. அந்த மசோதாவை உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது, நிறைவேறின மாதிரி. அதனால துணைவேந்தர் நியமிக்கிற அது கூட நானா என்ன சொன்னேன், அப்படிலாம் கூட முதல்வர் நியமிச்சிட முடியாது. அது ஏன்னா கேரளால ஏற்கனவே இது டிஸ்பியூட்ல இருக்குது. துணைவேந்தரை இவர்களே நியமிச்சுட்டு உச்சநீதிமன்றத்தில் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அது யூஜிசி விதி கீழே வரும். யூஜிசி விதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. கல்வி அது சம்பந்தமான இது எனக்கு என்னெல்லாம் பண்ணிட முடியாது. நீங்க ஒரு தீர்மானம் போட்டு அது அவங்க உச்சநீதிமன்றம் பண்ணாங்க, மசோதாவை ஓகே பண்ணாங்க. ஆனால் மசோதாக்குள்ள இருக்கிற விஷயத்த அவங்க கவனிக்கல. மசோதாக்குள்ள இருந்த விஷயம் இந்த மாதிரி சிக்கலான விஷயம். அது என்ன ஆயிடுச்சு, சார் மேல வெறும் 2 லைனை படிச்சுட்டு ஓகே கொடுத்த மாதிரி அந்த மாதிரிதான். வேற நான் 10 மசோதா நிறைவேற்றாம இருக்காரு. நீங்க பண்ண தப்பு 200 பிரகாரம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ண 201 இந்த மாதிரி டைம் லிமிட் இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அதோட சேர்த்து 142 நாங்க வந்து இந்த மசோதா நிறைவேறினதா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தது மாதிரி நாங்க உத்தரவு போடுறோம். ஜனாதிபதி இந்த மாதிரி வர்ற விஷயங்கள்ல 3 மாசத்துல முடிவு, இப்படிதான் அவங்க கொடுத்தது. அப்பவே எங்களை போன்றவங்க சொன்னது, மசோதா 10 மசோதா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆனா மசோதாக்குள்ள இருக்கிற விஷயம் இவர்கள் எடுத்து மெரிட் உள்ள பார்க்கல. அது பார்க்கணும்னு அவங்களுக்கு அவசியமும் இல்லை. ஆனால் பார்த்துருக்கலாம். பார்த்திருந்தா என்ன பண்ணி பார்க்கலன்னு நமக்கு என்ன சார் பார்க்கல, நமக்கு எப்படி தெரியும்? நீதிபதிகள் மசோதா படிக்கல. இப்ப வந்துச்சு இல்ல இப்ப உயர்நீதிமன்றம் தடை கொடுத்துச்சு இல்ல, திரும்ப உச்சநீதிமன்றம் போவாங்கல்ல, அந்த வழக்குடைய விசாரணை உச்சநீதிமன்றம் போனாலும் இது சிக்கலான விஷயங்க. நீங்க ஒரு ஸ்டேட்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற ஸ்டேட் எல்லாத்துக்குமே இது சிக்கல் வரும். இது எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தோட சேர்ந்தது. அது போய் ஒரு ஸ்டேட்ல வாங்கிட்டு அது எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியாது. அதை ஒரு 2 பெஞ்சு வந்துட்டு டக்குன்னு முடிவு எடுத்து சொல்லிட முடியாது. அதை தான் சொல்ல வரேன். நீங்க அப்போ அந்த ஜனாதிபதி கேட்டாங்கல்ல, அது லார்ஜர் பெஞ்ச் வரும்போது இதுவும் சேர்ந்து வரும். இதே உச்சநீதிமன்றம் தான் கேரளால மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துருக்கு. சேம் இதே துணைவேந்தர் நியமனம். அது வந்து ஒரு சிக்கலான விஷயங்க. பொதுவான ஒரு விஷயம் வந்துட்டா பிறகு நான் மட்டும் மாத்திக்கிட்டேன் பாத்தியா அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதை ஒரு கரெக்டாக சொன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீட்டை ஒழிக்க வேண்டும், நீட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரத்து அப்படின்னு அந்த மசோதா இருந்து ஆளுநர் நிறுத்தி வச்சிருந்தாருன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் மசோதா பார்க்கல, நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் அத்துமீறீங்க, மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி டைம் இப்படி பண்ணணும், இந்த மசோதாவை நான் அறிவிக்கிறேன்ட்டாங்க வச்சுக்கிங்க. அதில் நீட்டும் தமிழகத்தில் ரத்துனா இவங்க வெற்றி, வழக்கம் போல நீட்டை ஒழித்து விட்டோம் அப்படி இப்படின்னா, இது நீட்டுன்றது மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். உச்சநீதிமன்றம் அது கரெக்டு தான் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இப்ப தமிழ்நாடு மசோதால அது இருக்கு, அதனால நீட்டை வந்து தமிழ்நாட்டில் நாங்க இல்லாம பண்ணிட்டோம், நீட்டு கிடையாது, இங்க வந்து மெடிக்கல் இது வந்து பழையபடின்னு கொண்டு வர முடியுமா? என்ன சார், தமிழ்நாட்டுல நீட் இருந்தப்பவும் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல விலக்கு கொடுத்து இங்க அட்மிஷன்லாம் நடந்த வரலாறு. அது ஏன்னா நீட்டு வந்த பொழுது சில விலக்குகள் கேட்டாங்க, அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்த பொழுது சில விலக்குகள் கேட்டாங்க. அது கேட்டப்போ குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு உங்களுக்கு தயாரா அந்த ப்ராசஸ் இல்லைங்க. ஒரு மாநிலத்துல கரெக்ட் கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் விளக்கம் தரேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குறவங்களுக்கும் புரியணும். நீட் மசோதா வந்த பொழுது தமிழகம் சார்பில் எங்களுக்கு இத்தனை வருஷம் 2017 வரைக்கும் நினைக்கிறேன், எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. கேட்ட உடனே கொடுத்தாங்க, நீங்க டைம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த டைம் எடுத்த பீரியட்ல நீங்க அதுக்குடைய அர்த்தம் என்னன்னா, டைம் பீரியட்ல நீங்க மற்ற விஷயங்களை தயாராகிக்கணும்னு. இவங்க அதுக்கு பிறகு விலக்கு கேட்டாங்க, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாங்க, நீட் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அது முடியாதுன்னாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் அதெல்லாம் கிடையாது, எல்லா மாநிலத்துக்கு எப்படியோ அதான் உனக்கு கவர்மெண்ட் தனியான்ட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல கரெக்டா ஏடிஎம்கே உடைய எடப்பாடி கவர்மெண்ட் மாட்டிச்சு. இப்போ கடந்த 2024 தேர்தல் அறிக்கையில கூட ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலேயே சொல்லும்போது கூட, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டு வேணுன்றவங்க வச்சுக்கலாம், வேணாங்கிறவங்க இதுக்கெல்லாம் நாங்க பார்லிமெண்ட்ல அதுக்கான சட்டத்தை நாங்க பாஸ் பண்றோங்கிற மாதிரி அது சொன்னாரு. அது வந்து ஒரு வகை. ஆனா அதுக்கு பில் நாடாளுமன்றத்துல மாத்தணும். நீட்டு புரிஞ்சுக்கங்க, நீட்டு மாதிரி எந்த சட்டம் இருந்தாலும் பார்லிமெண்ட்ல பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டால் எனக்கு உனக்கு தனியா பிரிச்சுக்க முடியாது. அதையும் மீறி நீங்க அந்த சட்டத்தை எதிர்த்து இப்போ வக்போர்டு மசோதா எதிராக போற மாதிரி நீட்டுக்கு எதிராக போன எதிரையும் உச்சநீதிமன்றம் கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல நீங்க மட்டும் நாங்க புலிவாலை பிடிச்ச கதையா அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வீட்டு புள்ள முதல் கொண்டு நீட் எழுதுது, அது வேற பாராட்டிக்கிறாங்க, அது ஒரு பார்ட்டு. இப்போ நீட்டுக்கு விலக்கு நீங்க கேட்டது நான் சொல்லிட்டேன். ஏன்னா சட்டம் வரும்பொழுதே நீங்க விலக்கு கேட்டீங்க, அதனால சரி ரைட்டுப்பா உங்களுக்கு மட்டும் ஒரு 2 வருஷம் வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அது முடிஞ்ச உடனே இல்ல சார், நாடாளுமன்றத்துல திருத்தம் செய்யலாம் இல்ல, திருத்தம் பண்ணதுக்கு இருங்க, நான் அப்புறமா வர்றேன். விலக்கு கிடைக்கும்ல. ஒவ்வொன்றா வரேன், பழைய இதுல இருந்து வர்றேன். கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விலக்குக்கு மீறி எங்களுக்கு வேணும், நாங்க மட்டும் விலக்கு வேணும்னு கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் போனாங்க, முடிச்சு விட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. இப்ப இவங்க வந்து உருட்டிட்டு இருக்கிறாங்க 4 வருஷமா. அந்த தேர்தல் அறிக்கையில இருந்து உருட்டினாங்க, நீட்டு விலக்கு ரகசியம் தெரியும், முதல் கையெழுத்து நீட்டுனாங்க. 4 வருஷம் அது கண்டுக்கவே இல்லை. யாராவது செத்து போனா மட்டும் கண்ணீர் விட்டு ஏதாவது பண்ணிட்டு, இந்த மாணவர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீட்னால ஒரு பயங்கரமான விஷயம் மாதிரி மைண்ட்ல வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் இப்போ வந்துட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அது கடைசி காலத்துல உருட்டு. ராகுல் காந்தி 2024 சொல்ல சொன்னாங்க 2024 சொன்னாரு. சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னார்னா, நீட்டை விரும்பாத மாநிலங்கள் தேர்தல் அறிக்கையிலே இருக்கு, விலக்கு கொடுக்கப்படும்னாரு. ராகுல் 19 இங்க பேசினாரு, 2024 தேர்தல் அறிக்கையில சொன்னாரு. அப்போ அதை ராகுல் சொன்னாலும் அதை நிறைவேற்றணும்னாலும் அதற்கும் மத்திய அரசு திருத்த சட்டம் கொண்டு வரணும். அதான் சட்டம் திருத்தம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதற்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். காங்கிரஸ் இருக்கிற நிலைமைக்கு இது நடக்காது தெரிஞ்சே. கரெக்ட். அது வந்து தெரிஞ்சேதான் சொன்னது. 3வது விஷயம், அந்த மாதிரி ஒரு விலக்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா எல்லா மாநிலமும் அதுல இது பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். ராகுல் காந்தியே வந்து உக்காந்தாலும் நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். ராகுல் காந்தியே வந்து உக்காந்தாலும் அந்த விலக்கு பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. ஓகே, சரி, நம்ம ப்ரொசீஜரா பேசணும். இப்ப அரசியல் ரீதியா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஈடி ரைட ஒட்டி பாஜகவோட நெருங்கறத ஒட்டி ஒரு விஷயங்களை பேசுறாரு. விஜயும் மறைமுக கூட்டணிங்கிற மாதிரி பேசுறாரு. பாஜகவோட திமுக நெருங்குறாங்க அப்படின்னா அது இபிஎஸ்க்கும் சிக்கல் தான், திமுகவுக்கும் சிக்கல் தான். அப்ப தெரிஞ்சு திமுக அந்த கார்டை எப்படி எடுப்பாங்க? அந்த கார்டையே விஜய் எடுத்து போடுறாரு. விஜய் வந்து பாஜகவோட இது வரைக்கும் நெருங்கல. அவங்க ஒரு தனி உலகங்க. அவங்க உலகத்துக்குள்ள யாரும் போக முடியாது. திண்டுக்கல் பூட்டி வச்சிருக்காங்க. வெளியில இருந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்க ஒரு 4 பேர் இருந்துகிட்டு அவங்களுக்குள்ளேயே சோப்பு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இது யதார்த்தம். அவர்கள் இப்போதைக்கு நான் வேற ஒரு கணக்குல இருக்காங்க. ஆனா அதுல இப்ப இவரு நம்ம ஆதவ அர்ஜுனும் மற்றவங்களுக்கும் நல்லா தெரியுற விஷயம், அதிமுக போலன்னா நம்ம கண்டோம் தெரியும். ஆரம்பத்திலே அந்த சான்ஸை விட்டுட்டாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ போனால் பிஜேபி இருக்கு, அது அவர்களுக்கு சிக்கல்னு தெரியும். அடிப்படையே தகர்ந்துடும். நேற்று விஜய் அதில் சொல்லியிருக்காரு, அடிப்படையே தகர்ந்துடும். அதனால போக மாட்டாங்க. இதை நான் ஆணித்தரமா ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். பிஜேபிக்கு வந்தால் லாபம். நீங்க பிஜேபி கரெக்டா வளர்க்கறதுக்கு ஏதோ சான்ஸ், அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தடவை கூட சீட்டு வச்சுட்டு ஒரு 20 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துட்டே இருப்பாங்க. 20 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எம்பி சீட்டு வரும்போது எனக்கு 15 எம்பி சீட்டு கொடு அப்படின்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் ஒடிசா மாதிரி இது மாதிரி நகர்த்துவோம். இதுதான் பிஜேபியோட ரூட்டு. இந்த இடத்துல விஜய் வந்து உள்ள போந்துட்டா மீண்டும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தள்ளி போகும். அப்ப விஜய் மாதிரி ஆளுங்க இருக்கிறத பிஜேபி விரும்பாது. அப்ப விஜய் வந்து பிஜேபி இந்த கூட்டணிக்குள்ள வந்தா ஈஸியா இழுத்து போட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு லாபம். நீங்க சொன்ன இது கிடையாது. டிஎம்கேக்கு விஜய் அங்க போயிட்டா முடிஞ்சிருக்காங்க. கிளியரா கட்டா சொல்லிடலாம் இந்த கூட்டணி ஜெயிச்சிரும்னு. எதுவுமே சொல்லலாம், இப்பவே எழுதி கொடுத்துடலாம். சில இதெல்லாம் நம்ம பார்லிமெண்ட்ல நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். இந்த தொகுதியெல்லாம் நான் இப்பவே எழுதி கொடுத்துருவேன். மத்திய சென்னை, தூத்துக்குடி, இதெல்லாம் இப்பவே டிஎம்கே நான் எழுதி கொடுத்துருவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தமிழ்நாடு இந்த கூட்டணின்னு எழுதி கொடுத்தாங்க. ஆனா விஜய் போக மாட்டாரு. ஆனால் விஜய் அங்க போவாருன்னு ஒரு நரேட்டிவை டிஎம்கே உருவாக்குறாங்கன்னா இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு மட்டும்தான் விழும். ஏன்னா என்டிஏக்கு விழுறது வாய்ப்பே இல்லை. அது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இது. பல தொகுதிகள்ல அந்த வாக்குகளை விஜய் பிரிக்கிறார். அதை விஜய் பிரிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஆகணும். அந்த நரேட்டிவ் தான் பிஜேபிக்கு போறார். இதை நம்ம பல மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நேராவே அவர்கள் தலைவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த விஷயம் உங்களுக்கு எதிராக கட்டமைக்க, அதுல சண்டை போடுங்க சார். நீங்க போயிட்டு நாங்க 5 பெட்டிஷனர்ல நாங்க ஒண்ணுன்னு போய் அவங்க செட் பண்ண நரேட்டிவ்ல மாட்டிக்கிறீங்க சார், அதை விடுங்க சார். அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு நேத்து நீங்க அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விஜய் வந்து இதை வந்து எப்ப பண்ணிருக்கணும்னா 3 மாசத்துக்கு முன்ன அவங்க சொல்லும் போது தான் இவங்க ஆரம்பிச்சிடணும். இவங்க பதிவிச்சுட்டு இப்ப நீங்க நான் பேசுற பலரும் பிஜேபி கூட போறானாம்மா விஜய். பிஜேபி கூட போற நரேட்டிவ் பில்ட் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா நீங்க இப்ப போயிட்டு மொல்லமா பண்ணீங்கன்னா இப்ப போக மாட்டாருப்பா, ஜெயிச்சவனும் போயிடுவாங்க அடுத்த நரேட்டிவ். போஸ்ட் போல் எலெக்ஷன். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் பேரு
நம்பிடுவான். இன்னும் நானு ஆனா என்னன்னா சார், இப்போ அரசியல்ல இந்த மாதிரியான திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அவங்க மாத்தி மாத்தி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுன்றது தமிழ்நாட்டுல வழக்கம். அதை கவுண்டர் பண்ணி உடைக்கிறது தான் கட்சிகளோட வேலை. அங்க தாவேக்கா தான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றாங்களோங்கிறது தானே இப்ப கேள்வி. அவங்க பெரிய அரசியல் அறிந்து அப்படியே இது இல்ல, இன்னைக்கும் சேர தூக்காம பாத்துக்கிட்டு தான் அவங்க பெரிய வேலையாங்க. அவர் பொதுச் செயலாளர் என்னங்க பெரிய பிரச்சனை நீங்க சொல்லுங்க. ஒரு கூட்டம் நடக்குதுங்க, கூட்டத்துல தலைவரை அரசியல் ரீதியா இருங்க, நான் முடிச்சிடுறேன். அரசியல் ரீதியாக சொல்றேன், எவ்வளவு முக்கியமான விஷயம். கூட்டம் நடக்குது, பொதுச் செயலாளர் பாலா, பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நம்ம கேமராமேன் ராகுல் காந்தி சொல்றேன், அந்த ராகுல் காந்தி இல்லை, அவரு ஒரு பொருளாளர், நீங்க ஒரு பொதுச் செயலாளர், நான் ஒரு தலைவர், நம்ம எல்லாம் இன்னைக்கு முதல்வர் ஏன் இந்த முறை மட்டும் நிதி ஆயோக் போனார் அப்படின்றது பேசுறதுக்காக வந்துக்கிறோம். இளைஞர்கள் அப்படியே 10,000 கணக்குல இருக்காங்க. அவர்கள்ட்ட நம்ம அந்த இதை கொண்டு போனாதான் அவன் 10 பேர்ட்ட 10,000 10னா 1,00,000 பேர்ட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ அவன்கிட்ட கொண்டு போற ஒரு முக்கியமான கடமையில நம்ம இருக்கிறோம். என்ன பேசுறோம், என்ன பாயிண்ட் எதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பாலா வர்றாப்புல, பொதுச் செயலாளர் பாலா அப்படி பாக்குறாரு. சரி ஏதோ பாயிண்ட்ல இருக்கிறாருன்னு பார்த்தா திடீர்னு ஒரு கோவம் வருது. சேரை எதுக்கு எடுக்கிறா, அதை எடுக்கிறாரு, அதுலதான் இருக்கிறாரு. யோ சேரை எடுத்தானே அது நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம அந்த இளைஞர்கள்ட்ட எப்படி பொலிட்டிக்கலா விஷயத்தை கொண்டு போகணும்னு. சரி ஏதோ கோவப்பட்டாரு சேர் எடுத்ததுக்கு, வழக்கமான கோவம்னு விட்டுட்டா, பேசும்போது பார்த்தா நோ சப்ஜெக்ட். தலைவர் என்ன குறுக்குன்னு பாக்குறாரு. தலைவர்னாலும் தனியா உட்காந்து 1 to 1 உட்காந்து பேசும்போது அப்படின்னு சில விஷயங்களை அந்த ரசிகர்களுக்கு மன்றத்துல பதிவு பண்ணுவார்ல, அதே மாதிரி இங்கேயும் பதிவு பண்றாரு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. 80,000 வீடு, 80,000 மக்கள், 80,000 ஓட்டு, இப்படியே ஏதோ அதை என்ன சொல்ல வந்தான்னு புரியல. 80,000 வீடு, 80,000 ஓட்டு நம்ம கிடைச்சிடும், ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றாரு. அப்ப ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு ஒருத்த வாங்கினானா அது 1,00,000 போயிடும்ல. அந்த மாதிரி அவர் என்ன சொன்ன ஒரு கால்குலேட்டிவா இல்லாம இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ இவர்கள் இந்த நரேட்டிவ் எதிராக அடி 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 இல்ல சார். இப்ப என்னன்னா எனக்கு இந்த இடத்துலதான் ரொம்ப நுட்பமா, இப்ப அதிமுகவும் இதே கவுண்டர் நரேட்டிவ் தான் செட் பண்றாங்க திமுகக்கு எதிரா. விஜயும் அங்க இதே தோணுதான் விஜய் எடுக்கிறார். கிட்டத்தட்ட இபிஎஸ் அறிக்கையும் விஜய் அறிக்கையும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஒரு சில புள்ளிகளை தவிர சிமிலரா இருக்கும்போது அப்போ தமிழக மக்கள் எப்படி இந்த அப்போ 2 பேரும் திமுக எதிர்க்கிறாங்கன்னா அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2 இங்க 1 அப்படி பிரிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக மேல உள்ள கோபங்கள் வாக்குகளாக பிரியறதுக்கு நீ ஞாபகப்படுத்திட்டே இருந்தா அட்லீஸ்ட் நீங்க 2 போட்டா 1ஆவது விழுகும்ல. ஞாபகப்படுத்திட்டு அது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு அவ்வளவு கடுப்புல இருக்காங்களா ஜனங்க, அந்த கடுப்பை கரெக்டா ஞாபகப்படுத்தினீங்கன்னா ஆமா இல்ல அப்படின்னு கோபமா மாறும். அது 2 பேரும். இதுல யாரு அதிகமா வாக்குகள் வாங்குவாங்கன்றது, அதுலதான் நம்ம எதுல மாறுபடுறோம்னா அவங்க பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்காங்க, நீங்க இல்ல. 1 அவர்கள் கூட்டணியோட இருக்கிறார்கள், நீங்கள் இல்லை. 2 அவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள், மற்றவர்கள், பெண்கள், இளைஞர்கள் இந்த ஆட்சி மேல கோபம் இருக்கிறவங்க உங்களுக்கு போடுவாங்க. ஓகே, அதை நீங்க அறுவடை பண்ணா அந்த 20% சொன்னல, அது வரும். அந்த அறுவடையுமே நீங்க அடுத்த ஓராண்டுகள் கடுமையான உழைப்பு வரும். அப்ப அந்த 20% வரது வச்சுக்கீங்க. நீங்க அதுல 10%ஆவது திமுகவுடைய கோர் ஓட்டு, அதாவது திமுகவே உள்ள ஓட்டு பிரிக்கணும், எதிர்பார ஓட்டு இல்ல, அந்த ஓட்டை நீங்க பிரிச்சிடுறீங்க. அப்ப என்ன ஆகும்னா 4 டயர்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு வண்டியை ஒரு டயரை அடிச்சு பஞ்சர் ஆக்கிற மாதிரி 3 டயர்ல அது ஓட முடியாது, பஞ்சர் ஆகிடும். ஏற்கனவே மற்ற இது வேற அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கர்ணன் சண்டை போட்டு தேர் ஓட்டி விட்டு போனோன்னா வண்டி சிக்கிக்கும். அப்போ இறங்கி கர்ணன் அந்த தேர் சகர் தூக்கும் போது கிருஷ்ணன் சொல்லுவார், இப்போ அடி அன்பு அடிடுவார். தேர் ட்ரை பண்ணும்போது அப்போதான் அம்பு அடிப்பான். அந்த மாதிரி நீங்க வண்டி சக்கரமும் போய் நீ ஸ்டெப்னி மாட்டிட்டு இருக்கும்போது இப்போ அடி அம்புன்னு சொல்லிட்டு அவங்க அடிப்பாங்க ஏடிஎம். அந்த அடிதான் அவங்களுக்கு சாதகமா போயிடும். நீங்க அந்த இடத்துல தேர் சக்கரத்தை அந்த டயரை ஓட்ட பண்ற வேலை பண்றீங்க. அதுக்குதான் திமுக பயப்படுது. நல்லா ஓடுற வண்டியில டயரை காலி பண்ற வேலையை விஜய் பண்ணுவாப்புல. ஏன்னா அவர்கள் அதி புத்திசாலிகள். அவர்கள்ட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற லெவல். ஈஸியா பெண்ணில் எடுப்பாங்க, உளவுத்துறை எடுக்கும். திமுகவுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாருக்குமே தெரியும், தலைவரே இந்த இதுனா இது இப்படி போயிடும் அப்படின்னு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து அவங்க முடிவெடுத்துதான் உஷாரா அடிக்கிறாங்க. கண்டிப்பா இதே இவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல, தடுக்கிற நாலேஜ் இல்லன்ற. பாப்போம் விஜய் யாரோட டயரை பஞ்சர் பண்றாரு, அதிமுக டயரையா திமுக? அவங்க டயர் 3 பஞ்சர் பண்ணிப்பாங்க. அவங்கள்தான் அவரு நீங்க சொல்ற மாதிரி ஸ்பாய்லரா இருந்தா யாருக்கு ஸ்பாய்லரா இருக்காருன்னு நம்ம தொடர்ச்சி நம்ம பேசதான் போற, முடிவுகளும் வரதான் போகுது.